ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் ஹோஸ்டிங் அதுக்குரிய லேப் எக்ஸிஸ் வந்து நம்ம ஒன்றா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இந்த இடத்துல செகண்ட் ப்ரோக்ராம், அதாவது வந்து இந்த செகண்ட் ப்ரோக்ராம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ண போகிறது வந்து இவங்க வந்து கண்ட்ரிஸாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு கண்ட்ரியாக காட்டணும். நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டை கிளிக் பண்ணால் அதோட ஸ்பாட் வந்து வர மாதிரி, அதாவது பிக்னிக் ஸ்பாட் வர மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு ஈஸியான ப்ரோக்ராம். அதனால் நீங்கள் வந்து பார்க்குறீங்க, இதே கண்டென்ட் எனக்கு வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்தியாவுக்குள்ளே ஒரு மேப்பை வந்து வர வச்சு அதை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போகிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஸோ அவுட்புட்டை ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துக்கலாம், அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நான் இப்போதைக்கு ஒரு 3 இல்லை 4 இது மட்டும் தான் வச்சு உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ தமிழ்நாடுன்னு கொடுத்தா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லொக்கேஷன் வரும். ஸோ இதே இது வந்து நீங்கள் வெளியே போனோம் அப்படின்னா பேக் டு மேப் கொடுத்து மறுபடியும் வந்து நீங்கள் கர்நாடகா கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரும். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று இருக்கணும். அதாவது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். அந்த ஃபோல்டர் வந்து எதுக்கு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இமேஜஸ் வந்து இதுக்கு நிறையா வரும். ஸோ அதை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்கை கொடுத்துட்றேன். ஸோ இதில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடுன்னு ஒவ்வொரு ஃபோல்டர் இருக்கணும். அதுக்குள்ளே ஒவ்வொரு பிக்சர் வச்சுக்கோங்க. நான் மேக்ஸிமம் ஒரு பிக்சர் தான் வச்சுருக்கேன். இல்லை 4-5 பிக்சர் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக ஒன்று இந்தியா அப்படிங்கிற ஒரு மேப்போட அந்த இது இருக்கணும். ஸோ அதான் வந்து இந்த இமேஜாக இருக்கும், பிஎன்ஜி இமேஜாக இருக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே இருக்க இந்த இமேஜ் தான். ஸோ இது கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா தான் பண்ண முடியும். வேறு மேப் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா அந்த லொக்கேஷன் பிளாட்டிங்கோட அந்த வேல்யூஸ் எல்லாம் மாறும். ஸோ அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ கோடிங்குள்ளே போயிடலாம். இது ஒரு ஈஸியான ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மேப்பை கிளிக் பண்ணி நம்மளுக்கு போகுது அப்படின்னாலே நம்ம ஏஹெச்ரஃப் டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நம்மளுக்கு இமேஜோட அந்த சோர்ஸ் இருக்கணும். அதனால் இமேஜும் வேணும். ஸோ இமேஜ் சோர்ஸ் ரெண்டாவது. இது மட்டும் இருந்தாலே மெயின் பேஜை நம்மளால் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக ஒரு HTML கோடிங் தான். ஸோ அதில் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், சிஎஸ்எஸ் கோடிங்கை வச்சு. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு HTML கோட் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு HTML கோடுக்குள்ளே பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டைல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ வந்து ஈஸியாக புரியும். நம்ம பாடி கீழே தான் ஒரு டிவிஷன் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். அதை நான் மேப்னு வச்சுக்கிறேன். எப்பயுமே ஒரு டிவிஷன் கிளாஸ் யூஸ் பண்ணுறதுனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டைல்ஸில் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி இமேஜ் சோர்ஸ், இந்த இமேஜ் சோர்ஸுங்கிறது எனக்கு ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. நான் ஒரு ஃபோல்டர் சொன்னேன். அந்த ஃபோல்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வச்சுருக்கேன், இந்த இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ அதனால் டேரெக்டாக லொக்கேஷன் கொடுக்காம நான் வந்து அதோட இமேஜோட பேர் மட்டும் கொடுத்தேன்னா எனக்கு வந்து எடுத்துக்கும். சப்போஸ் நீங்கள் வேறு லொக்கேஷனில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த லொக்கேஷனை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸ்டைலில் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு இமேஜுக்கு வித்து வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ அதாவது 100% இருக்கணும். மேக்ஸிமம் வந்து ஹைட்டோட வித்து தான் வந்து இந்த மாதிரி மேப் இமேஜுக்கெலாம் இருக்கும். பார்டர் 3 பிக்சல் சாலிட் ஒயிட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதாவது இந்த ஒயிட் கலரில் சுற்றி இருக்கும். இது வந்து 3 பிக்சலுக்கு இருக்க மாதிரி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் இங்கே வந்து கொடுத்துருப்போம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டை கிளிக் பண்ணப்போ ஒவ்வொரு இடத்துக்கு போனோம். அதனால் நான் ஒரு 3 இது எடுத்துக்கிறேன். இதில் வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா எடுத்துருக்கோம். ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அது ஏஹெச்ரஃப் டேக்கில் தமிழ்நாடு .html இதெல்லாம் நம்ம இனிமேல் தான் பண்ண போகிறோம். இந்த பேரை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இனிமேல் கிரியேட் பண்ணுறப்போ அந்த பேரை கரெக்டாக வச்சுக்கணும். கிளாஸில் ஸ்டேட் தமிழ்நாடு, ஸ்டேட் கேரளா, ஸ்டேட் கர்நாடகா அந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஸ்டேட் பக்கத்தில் கண்டிப்பாக அந்த நேமை கொடுக்கணும். இல்லைனா உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த தமிழ்நாடுங்கிறது தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில், அதாவது மேப்பில் வந்து எங்கே பிளேஸ் ஆயிருக்கோ அந்த பேர் வந்து காட்டும். அந்த கர்நாடகா, தமிழ்நாடு இந்த மாதிரி வந்து காட்டும். ஸோ இது நார்மலாக உங்களுக்கு ஏஹெச்ரஃப் டேப் பற்றி தெரியும். ஸோ இப்போ டிவிஷன் டேக் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டைல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சிருக்கணும். இங்கே எதுக்கு நம்ம டாட் வச்சுருக்கோம், அதாவது இங்கே தமிழ்நாடை கால் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன இந்த ஸ்டேட் தமிழ்நாடு, ஸ்டேட் கர்நாடகா, ஸ்டேட் கேரளா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டில் இங்கே கொடுக்கணும். இங்கே வெளியே வச்சுக்கிறது மேப்பில் வந்து ஷோ ஆகும். இங்கே நம்ம கொடுக்குறது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பிளாட்டாக இருக்குது. அந்த டாப் 510 பிக்சல், லெஃப்ட் வந்து 180 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த வேல்யூவை கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட்லேருந்து கீழே, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிற அந்த ஜம்மு காஷ்மீர்லேருந்து அப்படியே கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா கர்நாடகா வந்து இங்கே பிளேஸாக இருக்குது. அதுக்கான அந்த பிக்சல் தான் பார்த்தீங்க அப்படின்னா இது. டாப் அப்படின்னா அதாவது மேலேருந்து கீழே வரும். ஸோ டாப்லேருந்து கீழே இறங்கி இருக்கிறதா இங்கே வந்து இது. ஸோ அதேமாதிரி லெஃப்ட் அப்படின்னா லெஃப்ட் சைட்லேருந்து நம்மளுக்கு வந்து பிக்சல், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 180 பிக்சல் போயின்றப்போ தமிழ்நாடு வந்து பிளேஸாக இருக்கும். லெஃப்ட் சைடுனா லெஃப்ட் சைடில் இருந்து விலகி வரணும். அதாவது லெஃப்ட் டு ரைட்டுக்கு வர்றது தான். அதாவது பாக்ஸே நடுவில் தான் இருக்குது. ஸோ அதனால் லெஃப்ட்லேருந்து இவ்வளோ தூரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த பிக்சலோட கான்செப்ட் பற்றி நான் ஆல்ரெடி வந்து பயோடேட்டா இந்த மாதிரி இதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ நார்மலாக அதுக்கப்புறம் நம்ம பாடிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் ஃபேமிலி கொடுத்துருப்போம். ஸோ டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சென்டர் ஆகணும், பேக்ரவுண்ட் வந்து இது கொடுத்துருக்கோம், கலர் வந்து ஒயிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்னொன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மேப் கான்செப்ட்டில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன் ரிலேட்டிவ்னு இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக வந்து அந்த மேப் வந்து பிளேஸ் ஆகும். இதை மாற்றி கொடுத்தீங்கனாலோ இல்லை கொடுக்கலனாலோ உங்களுக்கு கிராஃப் வந்து பெருசாக தெரியும். அதாவது இந்த மேப் வந்து பெருசாக தெரியும். அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பொசிஷன் ரிலேட்டிவ்னு இருக்கணும். இந்த ஸ்டேட்டுங்கிறதெல்லாம் அப்சல்யூட் இருக்கணும். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். டிஸ்பிளே இன்லைன் பிளாக் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. பேக்ரவுண்ட் எப்பயுமே இருக்கணும், கலர் எப்பயும் இருக்கணும், பேடிங் இருக்கணும், எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
இங்கே பேடிங்கில் 3 பிக்சல் 6 பிக்சல் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இருக்க 3 பிக்சல் பார்த்தீங்க அப்படின்னா டாப்லேருந்து பாட்டமு. ஸோ அடுத்து இருக்கிற பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டு. இது அதனால தான் நம்ம பேடிங் வந்து 3 பிக்சல் 6 பிக்சல் கொடுத்துருப்போம். அதேமாதிரி உங்களுக்கு டெக்ஸ்ட்டோட அந்த ஃபாண்டோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா போல்டுன்னு இருக்கும். இதுதான் தெரியும். இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் AHRF டேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. நார்மலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே தமிழ்நாடுன்னு கொடுக்குறப்போ அண்டர்லைன் வரும். ஆனால் உங்களுக்கு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படிங்கிற இடத்துல நன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அண்டர்லைன் இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம கொடுத்துருப்போம். இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து கண்டிப்பாக அந்த மேப்பில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். பார்டர் ரேடியஸ் 5 பிக்சல் வந்து கொடுத்துருக்கோம். மித்தபடி நார்மலாக உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த வேல்யூஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் நீங்கள் இந்த மேப் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும் தான் இந்த வேல்யூ. சப்போஸ் நீங்கள் வேறு மேப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மேப்போட சைஸ் அண்ட் வித் எவ்வளோ இருக்கோ அதை வச்சு தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அதாவது டாப்லேருந்து கீழே வந்து இந்த கர்நாடகா ஃபஸ்ட்டு இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட்லேருந்து ரைட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பிரித்து பிக்சல் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து மெயின் ப்ரோக்ராம். இதுக்கு வந்து நான் என்ன பேர் வச்சுருக்கேன் அப்படின்னா ind.html சேவ் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் எந்த பேர்லாம் வைக்கலாம் .html வச்சுக்கணும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு.html அந்த ஃபைலை வந்து கிரியேட் பண்ணால் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸி. ஸோ எதனால் அப்படின்னா இப்போ நான் தமிழ்நாடு.html அப்படிங்கிறத அங்கே கொடுத்தேன். ஸோ அந்த 3 ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். இந்த ஒரு தமிழ்நாடுங்கிற இந்த ஒரு இதை நீங்கள் கிரியேட் பண்ணிங்கனாலே கேரளா, கர்நாடகா அந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கு. இது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நேமை மட்டும் மாற்றி விட்டால் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மெயினு. ஸோ இங்கே வந்து ஃபுட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுட்டர்னால் கீழே வரும், மெயின்னா நடுவில் வரும், ஹெட்டர்னால் வந்து மேலே வரும். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன் டிவிஷன் கிளாஸ்க்கு வந்து ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சுருக்கேன். இமேஜ் ஸ்டோர் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஃபோல்டர் சொன்னேன். அந்த ஃபோல்டர் வந்து தமிழ்நாடுக்குன்னு ஒரு ஃபைல் வச்சுருப்பேன். அது தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பேன். அதோட லொக்கேஷன் வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து இந்த AHRF டேக்கில் வந்து இங்கே எதுக்கு ஹேஷ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா டெம்பரரி, அதாவது கிளிக் பண்ணால் எங்கேயும் உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். ஆனால் அங்கே எங்கேயும் போகாது. அதனால தான் அந்த ஹேஷ் வந்து கொடுத்துருப்போம். இங்கே சென்னை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ கண்டிப்பாக AHRF டேக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே அண்டர்லைன் வரக்கூடாது. அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்னதான் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அந்த இடத்துல வந்து நன் கொடுத்துருப்போம். ஸோ நார்மலாக எல்லா இடத்துல கிரே கலர் வந்துச்சுன்னா நேவி கலரில் வரணும். ஸோ பாக்ஸோட ரேடியஸ் 8 பிக்சல் இருக்கணும். ஸோ இந்த 1 rem அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 16 பிக்சல். அதாவது டிஃபால்ட்டாக 16 பிக்சலு ஒரு REMோட வேல்யூ. நீங்கள் டிஃபால்ட்டாக 16 பிக்சல் கொடுக்குறப்பறம் அந்த 1 REM 2 REM கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். இந்த டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த மேப்போட இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் வந்து கரெக்டாக வந்து பிளாட் ஆகாது. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. மித்தபடி நார்மலாக நம்ம எல்லாம் யூஸ் பண்ணியிருக்க தான் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நார்மலாக ஒரு இமேஜை மட்டும் தான் உள்ளே எடுத்திருக்கேன். ஸோ அது போக வந்து வேறு எதுவுமே கொடுக்கல. ஸோ AHRF டேக் கொடுத்தாச்சு. இது போக வேறு எதுவுமே கொடுக்கல. லாஸ்ட்டு ஃபுட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அங்கே சேவ் பண்ணேன். அதாவது in.html தான் ஃபஸ்ட்டு ஃபைலை சேவ் பண்ணியிருந்தேன். அதை க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் தமிழ்நாடுங்கிற கிளிக் பண்ணேன்னா இந்த மாதிரி எனக்கு வரும். ஜஸ்ட் இது பாப்புலர் டெஸ்டினேஷன் அப்படின்னு மட்டும் வரும். இது போக இன்னொன்று வேணும் அப்படின்னா நீங்கள் இமேஜோட லொக்கேஷனை மட்டும் இன்னொன்று கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று இதே மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி இன்னொன்று வரும். ஸோ இது ரொம்ப சிம்பிளானது தான். இப்போ கீழே பேக் டு மேப் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் வந்துடும். இதே மாதிரி கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதே தான். இப்போ நீங்கள் தமிழ்நாடுக்கு பண்ணியிருக்கிறது மட்டும் நேம் வந்து கேரளான்னு மாற்றிட்டு உள்ளே இருக்க ஸ்பாட்டோட இமேஜை மட்டும் லொக்கேஷனை மாற்றிட்டு சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து இந்த மேப்பை வந்து போட முடியும். இது வந்து உங்களுக்கு பார்க்குற கஷ்டமாக இருந்தாலும் ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க நம்மளுக்கு கேட்டது வந்து செவரல் கண்ட்ரீஸை வந்து நீங்கள் பேராகிராஃபாக கொண்டு வரணும் அப்படின்னா PTAG யூஸ் பண்ணி பண்ணால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ நார்மலாக இப்போ நான் பண்ணியிருக்க வந்து கண்ட்ரி வச்சு பண்ணல. ஒரு இந்தியா மேப்புக்குள்ளே நம்ம ஸ்டேட்டை கிளிக் பண்ணுறப்போ ஒவ்வொரு வேரியஸ் ஸ்டேட்டை வந்து நம்ம காட்டியிருக்கோம். ஜஸ்ட் நான் 3 இதுதான் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதுவே உங்களுக்கு போதும் தான். அடிஷனலாக வேணுன்னா இன்னும் 2 பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அவுட்புட் உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எதை கிளிக் பண்ணாலும் வர மாதிரி இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.